இப்போ சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது என்ன ஆக்சுவலி? அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சித்து விளையாடல்காரர்கள் வேற, சித்தர்கள் வேறங்கிறத பார்த்தோம். அப்ப சித்தர்கள் வழிபாடுங்கிறது, சித்தர்களே ஒரு வரைமுறைக்குள்ள அடங்க மாட்டாங்க. அப்ப சித்தர்கள் வழிபாடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட இந்த வழிபாடு தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லா சித்தர்களுக்கும் பொதுவான வழிபாடுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு மாதிரியான பாடல்களை பாடியிருக்கிறார்கள். ஆனா இவர்கள் எல்லாருக்கும் பொதுவானது என்னன்னா, அன்றைய காலகட்டத்துல சமுதாயத்திற்கு என்ன தேவையோ அதைத்தான் பாடலாக பாடி வைத்திருக்கிறார்கள். சாதியை அந்த சிவவாக்கியார் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சாதியை ரொம்ப மறுக்கிறாரு, வெறுக்கிறாரு. இது சாதியை பின்பற்றக்கூடாதுங்கிறதுக்காக பல பாடல்கள் பாடுகிறார். அதே மாதிரி இந்து மதத்தில் இருக்கிற மடமைகள் புகுந்து விட்ட இந்த தீட்டு, இறந்தால் தீட்டு, பிறந்தால் தீட்டு, இதுக்கு தீட்டு, இப்படின்றெல்லாம் அன்றைக்கெல்லாம் கடவுளை கும்பிடாம இருக்கிற, ஒதுங்கி இருக்கிற அந்த முறைகளை சாடுகிறார். இப்படி ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவு கருத்துக்களுமே அவர் வாழ்ந்த காலத்துல அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுத்துருக்காங்க.